இன்றைய தியானம். வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. மத்தேயு 24:35. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை கூறுகிறார், வானமும் பூமியும் ஒழிந்து போம், ஆனால் என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை என்று சொல்கிறார். உண்மையாகவே கர்த்தர் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இன்று வரை ஆமென்றும் ஆமென் என்றும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஏன்னா அவர் என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அவரே சொல்லி இருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:18 இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் பிரசங்கிக்கும் பொழுது இதைத்தான், வானமும் பூமியை ஒழிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்றார். எவ்வளவு ஒரு ஆணித்தரமா இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை பிரசங்கித்திருக்கிறார் பாருங்க பிரியமானவர்களே. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் ஒரு சிறு எழுத்தாகிலும், நல்ல கவனிங்க பிரியமா, ஒரு சிறு எழுத்து, ஒரு எழுத்தின் உறுப்பு அது ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்றேன். இப்போ நம்ம ஏன் பயப்படணும் பிரியமானவர்களே? இந்த பைபிளில் என்னெல்லாம் சொல்லியிருக்கோ அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். நம்ம கர்த்தருக்கு பயந்து நடந்தா நமக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதம் நடக்கும். ஒருவேளை நம்ம ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத காரியங்களை செய்திருந்தா நம்மளை மட்டா தண்டிப்பேன்னு சொல்லியிருக்கிறார்ல, அதுவும் நம்ம வாழ்க்கையில் நடக்கத்தான் செய்யும், நிச்சயமாக நடக்கத்தான் செய்யும். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை நம்ம நடுக்கத்தோடு பயத்தோடு வாசிக்கணும். அதை ஒரு நாளும் மறக்காம அதை நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் நினைவில் கொண்டு வந்து, இப்படி சொல்லியிருக்கே, வானமும் பூமியை ஒழிந்து போக என் வார்த்தைகளோ ஒழிந்து போகாதுன்னு சொன்னாரே, அது நிறைவேறும்னு சொன்னாரே. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நன்மைகள் கிருபைகள் ஏராளமாய் பெருகத்தக்கதா என்னை நினைத்தருளும்னு ஜெபம் பண்ணணும் பிரியமானவர்களே. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 54:10 தேவனாகிய கர்த்தர் ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்கிறார். அவர் நம்ம மேல மனதுருக்கம் உள்ள தேவன். வேற யாருக்கு நம்ம மேல உருக்கம் இருக்கோ, மனதுருக்கம் இருக்கோ இல்லையோ, நம்மளை உண்டாக்குறவர், நம்மளை சிருஷ்டித்தவர், நம்மளை தாயின் கருவிலிருந்து வெளியே எடுக்கும்போதே வேறு பிரித்த ஒரு வாழ்க்கைக்குள்ளாய் நீ வாழணும்னு நம்ம மேல ஒரு திட்டமும் நோக்கமும் வச்சு ஒரு முத்தரித்து நம்மளை வெளியே கொண்டு வந்தார் இல்லையா? அவர் சொல்றாரு, மலைகள் விலகும், பர்வதங்கள் நிலை பெயரும், ஆனால் என் கிருபை உன்னை விட்டு விலகாது, என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தராகிய நான் சொல்றேன்னு சொல்றார். இந்த வார்த்தையை முத்தமிட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் பிரியமானவர்களே. இந்த வார்த்தை வாழ்நாளெல்லாம் நம்முடைய இருதயத்தில் நீங்காமல் இருக்கணும் பிரியமானவர்களே. எல்லாம் ஒழிஞ்சு போகும், வானம் பூமி எல்லாம் இன்னைக்கு அநேக காரியங்கள் மாறிக்கொண்டு வருகிறதை நம்ம பார்க்குறோம். வருகைக்கு முன்பதாக நடக்கிற காரியங்கள். நீங்கள் 2 பேதுரு 3:7-12 வரை உள்ள வசனத்தை நீங்கள் படித்து பாருங்க பிரியமானவர்களே. பேதுரு அதை மிக தெளிவாக எழுதுறார், என்னென்னலாம் மாறும். 12 இப்படியாய் முடிக்கிறார், தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும். இதெல்லாம் நடக்கும். ஆனால் அவர் சொன்ன வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் தேசத்துலேயும் கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலும் கட்டாய நிறைவேறியே தீரும். ஏன்னா அவருக்கு ஒரு பெயர் உண்டு பிரியமானவர்களே. நமக்கு நன்கு தெரிஞ்ச ஒரு வசனம் என்னாகமோ 23:19 பிலேயாம் சொல்றான், பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா. நம்ம தேவன் அவர் பொய் சொல்ற தேவன் அல்ல, முன்ன சொல்லிட்டு பின்ன ஒன்று மாத்திர தேவன் அல்ல. அவர் சொன்னபடியே செய்து முடிக்கிற தேவன் பிரியமானவர்களே. ஏசாயா அதைத்தான் 55
11ஆம் வசனத்தில் எழுதும் பொழுது எழுதி வைத்திருக்கிறார், அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். கர்த்தருடைய வார்த்தை அப்படியே நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். மத்தேயு 24:35 நீ சொன்ன வார்த்தையின்படி வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை என்று சொன்னீரே. உம்முடைய வார்த்தைகள் இந்நாள் வரை அப்படியே எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறி கொண்டு வருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தேனிலும் மதுரமான அந்த வார்த்தைகள் ஆண்டவரே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் எந்த நோக்கத்திற்காய் நீர் அவர்களுக்கு கொடுத்தீரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றப் போகிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறார் ராஜா. தயவு செய்து ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறல என்று சொல்லி யார் யார் உடைய சமூகத்திலே பாரத்தோடு ஜெபிக்கிறாங்களோ அவர்களை கண்ணோக்கி பார்த்து ஏசாயா 54:10 மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன் மேல் மனதுருகிற கர்த்தராகிய நான் சொல்றேன்னு சொல்லி அவங்கள பலப்படுத்துங்க, அவங்கள தைரியப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.